வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த 2 விஷயம் வந்து நம்ம அப்புறமா டீட்டெயிலாக வந்து பேசலாம். அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி பற்றியும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஎஸ்பி பெனிஃபிட் பற்றியும் நம்ம வந்து தனியாகவே வந்து லெட்டர் இருக்குது, அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக வந்து பேசலாம். இப்போ இதை வந்து இந்த வீடியோவில் வந்து கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு, அது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி வந்து யாரெல்லாம் 1 ஜூலை 2014 அப்புறம் ப்ரீமெச்சர் ரிட்டையர்மெண்ட் வந்தாங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஃப்டி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல் அப்பீல் பண்ணுறாங்களா இல்லை இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்குதோ அதை வச்சு தான் இதை வந்து சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் 114 பேர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி கிடைக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மொத்த கேஸுமே ஒன்றா சேர்த்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறது இருந்தாக்கா இந்த 114 பேருக்கு மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை யாரெல்லாம் 1 ஜூலை 2014 அப்புறம் வந்தாங்களோ அவங்க எல்லா பிஎம்ஆர் ரிட்டையர்ஸுக்குமே இது வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னாக்கா எல்லா பிஎம்ஆர் பென்ஷனருக்குமே இது வந்து கிடைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சி இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இருக்கக்கூடாது. இவங்க வந்து இன்க்ளூட் ஆகிருக்காங்க இல்லை இன்க்ளூட் ஆகலை இல்லை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லை பண்ணலை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிலரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னாக்கா அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் யாரெல்லாம் 1 ஜூலை 2014 அப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆனீங்களோ ஸோ இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துட்டு இருங்க. கவர்மெண்ட் ஆர்டர் வந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, இந்த 114 பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னாக்கா நீங்களுமே தயாராக இருங்க உங்களோட கேஸை வந்து ஃபைல் பண்ணி இந்த ஓஆர்பியோட பெனிஃபிட் வாங்குறதுக்கு. ஏன்னா ஸோ 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 முறை வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகுது. அதில் 2 முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பியும், ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே கமிஷன் வந்து ஆகுது. ஸோ டோட்டலாக 10 வருஷத்தில் 3 முறையில் 2 முறை ஓஆர்பி ஆகுது, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை. ஸோ அதனால் அந்த பே ரிவிஷனில் உங்களுக்கு அதிகப்படியான இழப்பீடு வந்து ஏற்படும். ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் மேலே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் படி வேலை பண்ணுறாங்களா இல்லை மேல் அப்பீல் போகிறாங்களா இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து பார்த்து உங்களோட பெனிஃபிட் வந்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷன் பற்றி ராஜ்யசபாவில் கேள்வி கேட்டிருக்காங்க 4 பிப்ரவரி 2025. ஸோ ஜனவரியிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேபினெட் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேபினெட் அப்ரூவல் கொடுத்த பிறகு இந்த கேள்வி நேரத்தில் வந்து என்ன கேட்டிருக்காங்கனாக்கா சேர்பர்சனும் மெம்பரும் வந்து நீங்கள் எப்போ வந்து இதை யாருன்னு சொல்லிட்டு தெரியப்பட்டு போகிறீங்க, எப்போ வந்து சேர்பர்சனையும் மெம்பரையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க கமிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் 8th பே கமிஷனோட ரிப்போர்ட் வந்து எப்போ வந்து கொடுப்பாங்க, அதோட டைம்லைன் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கொடுக்கல. ஆல்ரெடி இவங்க என்ன ஜனவரியில் வந்து கேபினெட் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு இவங்களே கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை வந்து ஜனவரியில் வந்து கவர்மெண்ட் வந்து கேபினெட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி இந்த 2 கேள்விக்கும் கவர்மெண்ட் வந்து எந்த விதமான ரிப்ளையும் வந்து தரலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஓயு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி அக்கௌண்ட்டுக்கு எஸ்பிஐ பேங்க்கோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 ஜனவரி 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது நீடிச்சிருக்கு, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஎஸ்பி பெனிஃபிட் வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பென்ஷனரோ இல்லை சர்வீஸ் பர்சனோ இறந்து 90 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எஸ்பிஐ இருந்தாக்கா 90 நாள். ஸோ மற்ற பேங்க்கில் எதிலெல்லாம் இந்த டிஎஸ்பி அக்கௌண்ட்டோட பெனிஃபிட் இருக்கோ ஸோ அந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதே கண்டிஷன் தான் 90 நாளில் நீங்கள் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பென்ஷனருக்கும் சர்வீஸ் பர்சனுக்கு மட்டும்தான் பொருந்தும், ஃபேமிலி பென்ஷனருக்கு இது பொருந்தாது. இந்த பாலிசி அதாவது டிஎஸ்பி முறையில் உங்களோட பெனிஃபிட் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா என்னென்ன கண்டிஷனில் நீங்கள் வந்து இறந்துருக்கணும், பென்ஷனரும் சரி சர்வீஸ் பர்சனும் சரி என்னென்ன கண்டிஷனில் இறந்துருக்கணும், எந்த கண்டிஷனில் இறந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐயோட வெப்சைட்லேருந்து நம்ம இது எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பென்ஷனர் பாம்பு கடிச்சு வந்து இறந்துட்டாரு. ஸோ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த தொகையை வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வந்து வீடியோ போடலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கணும், அனெக்ஷர் 1லேருந்து அனெக்ஷர் 6 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டும் நம்ம டீட்டெயிலாக வந்து அதில் பேசலாம். ஆனால் இப்போது இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா
அவங்க எந்த கண்டிஷனில் இறந்துருக்கக்கூடாது அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து ஆக்சிடென்ட் இல்லாமல் மற்ற கேசஸில் வந்து அவங்க இறந்துருக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிடென்ட் முறையில் தான் இறந்துருக்கணும். உதாரணமாக இப்போது பைக் ஆக்சிடென்ட்டோ இல்லை கார் ஆக்சிடென்ட்டோ இல்லை பாம்பு கடிச்சோ இல்லை பேரிடர்லையோ ஏதோ ஒரு முறையில் ஆக்சிடென்ட் முறையில் வந்து அவங்க இறந்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோய்வாய்ப்பட்டோ இல்லை அவங்களோட சுய தவறுனாலேயோ அவங்க வந்து இறந்துடக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூசைட் பண்ணி அவங்க வந்து இறந்துடக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரக்ஸு லிக்யூடு இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இறக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பாலிசியில் வந்து கிளைம் பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இப்போ அடிபட்டுட்டாரு அப்படின்னாக்கா அவங்க 12 மாதம் கழித்து இறந்துடுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. இப்போது அடிபட்டாங்க, சீரியஸாக ஆகிட்டாங்க, அவங்க வந்து 12 மாதத்துக்குள்ளேயே இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கவர்மெண்ட் ரூலையும் எந்த ஒரு லாவையும் வந்து அவங்க எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல்லையும் அவங்க வந்து ஈடுபட்டு அவங்களுக்கு எந்தவித இந்த மாதிரி இறப்போ இல்லை ஏதோ ஒன்று ஆயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவங்க கட்டாயமாக ரூல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸு அட்வென்ச்சர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஈடுபடும் போது அங்கே வந்து ஏதாவது அடிபட்டோ இல்லை இறப்போ ஏற்படுது அப்படின்னாக்கா அங்கேயும் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன்லாம் இல்லாமல் அவங்க வந்து பென்ஷனரோ சர்வீஸ் பர்சனோ வந்து அவங்க ஆக்சிடென்ட் முறையில் தான் இறந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ அதுக்கான என்ன தொகை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கான தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பர்சன்ஸுக்கு வந்து 1 கோடியும் பென்ஷனருக்கு வந்து 50 லட்ச ரூபாயும் வந்து எஸ்பிஐலேருந்து கிடைக்குது. ஸோ அதிக பெனிஃபிட் கிடைக்கிற பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ தான். ஸோ இது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல, எதில் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி. ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக இது வந்து எஸ்பிஐயோட எம்ஓஐ தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க, மற்ற பேங்க் அது வந்து இல்லை. ஸோ உங்களோட பேங்க்கில் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் டிஎஸ்பி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம். டிஎஸ்பி அக்கௌண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும், எப்படி வந்து உங்களோட அக்கௌண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து சரியான முறையில் வந்து மெயின்டைன் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுங்க. அதே போல் யாரெல்லாம் சர்வீஸ்லேருந்து பென்ஷனை வந்து மாறினீங்களோ உங்களோட அக்கௌண்ட் வந்து டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டாக வந்து இருக்கணும். சர்வீஸில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி சர்வீஸ் அக்கௌண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பென்ஷன் வந்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து சர்வீஸ்லேருந்து பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து கண்டிப்பாக மாற்றணும். ஸோ அதை மாற்றிட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் நாமினி ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வைங்க. எது பென்ஷன் அக்கௌண்ட்டாக இருக்கோ அது வந்து, ஏன்னா பென்ஷனருக்கு அப்புறம் ஃபேமிலி பென்ஷனை வந்து மாறும்போது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுனாக்கா அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக ஆகிட்டு ஃபேமிலி பென்ஷன் வந்து சீக்கிரமாக வாங்குறாங்க. ஸோ உங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கண்டிப்பாக வைங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்மளோட சேனல் மூலிமா உங்களோட பென்ஷன் ரிலேட்டடாக எதனா ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஸ்பாட்ஸில் அப்டேட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேலை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் மெம்பரை ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்டேட் பண்ணிக்கலாம். அதே போல் சந்தேகம் எதனா கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.